சிறப்பாக வெற்றி அடைந்து வந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து எல்லார் முகத்திலுமே ஒரு வெற்றி கலை தெரியுது. ஆமாம், நீங்கள் எல்லாருமே ராதாரவி அது உருவத்தில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அண்ணன் முகத்தில் மட்டும் இல்லை, உங்கள் முகத்துலேயும் வெற்றி மகிழ்ச்சி தெரியுது. இன்றைக்கி அடைந்திருக்க வெற்றி என்றைக்கோ அவர் உழைத்த உழைப்புக்கு செஞ்ச சேவைக்கு கிடைத்த வெற்றி தான் அது. இந்த தேர்தலில் ஓட்டு கட்ட நீ ஓட்டு போடலை, அவரோட தொண்டு, அவரோட சேவை, அதுக்காக தான் ஓட்டு போட்டு இன்றைக்கி இந்த சிம்மாசனில் உட்கார வச்சுருக்கீங்க. பொதுவாகவே இந்த உறுதிமொழி எடுப்பாங்க, எல்லா சங்கத்திலையும் எடுப்பாங்க, அரசியல் கட்சியிலையும் ஜெயிச்சு வந்தால் உறுதிமொழி எடுப்பாங்க. அதில் 90% அந்த உறுதிமொழி வந்து பொய்யாகவே இருக்கும். இவங்களுடைய செயலுக்கும் அந்த உறுதிமொழிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் ராதாரவி அந்த உறுதிமொழி படிக்கும்போது தான் அது உண்மை இருந்துச்சு. அந்த உறுதிமொழியை படிக்கும்போது அதில் அவருக்கு அவருடைய சேவைக்கான ஒரு வெளிப்பாடாக தெரிஞ்சு, சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுன்னு சொன்னார்ல, அது முழுக்க முழுக்க உண்மை. நாங்கள் வாழ்த்துறையெல்லாம் ரொம்ப நாங்கள் ஜூனியர் அண்ணனை பார்த்து வளர்ந்தோம். பேரரசன் சொன்ன மாதிரி வீரனாவே வெளிப்படை தன்மையினாவே மனசுக்குள்ள ஈரனாவே அது தத்தோ ராதாரவி அவர்கள் தான். ஏன்னா வெறும் வீரம் மட்டும் இருந்தால் தொடர்ந்து உங்களுடைய பாராட்டுகளையும் உங்களுடைய ஓட்டுகளையும் பெற முடியாது. வீரம் பாதியும் ஈரம் பாதியும் சேர்ந்து இருக்க தான் தலைமை பண்பு. அதுதான் நான் எப்பயுமே வலியுறுத்துவேன். தலைமை பண்புக்கு வந்து ஒரு ஆளுமை தன்மை மட்டும் இருந்தால் பத்தாது. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையில் அவங்க இதயத்துக்குள்ளே போய் அவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடிய ஈரம் இருந்தால் மட்டும்தான் 35 வருஷம் தொடர்ந்து இந்த பதவியில் நீடிக்க முடியும். இந்த அண்ணன் ராதாரவி அவர்களை பார்த்து இந்த சங்கம் மட்டுமல்ல, இந்த பெப்சியில் அடங்கியுள்ள அத்தனை சங்கங்களும் ஒரு ஆளுமை தன்மை எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் சொல்லுவார், டேய் அந்த காலத்தில் என்னெல்லாம் நான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாரு. அவருடைய வீரமும் ஈரமும் எனக்கும் இருக்குது. அதை பல இடங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பின்னணி கலைஞர்கள், பின்னணி குரல் கொடுப்பவர்கள் அப்படி ஒருத்தர் இருக்காங்கிறத இந்த தமிழ்நாடு அரசு விருது கொடுக்கும்போது ஒரு பட்டியலில் வந்து சிறந்த பின்னணி கலைஞர் ஆண், சிறந்த பின்னணி கலைஞர் பெண் அப்படிங்கிற போது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராதாரவியன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பிட்டு வாய்ஸ் பேசினாலும் சரி, அன்னைக்கு ஃபுல்லாக பேசினாலும் சரி, அவங்க என்ட்ராட்டே மினிமம் 5000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ண ராதாரவியன் தான். இது எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு பிட்டு வாய்ஸ் பேசிக்கிட்டு இருந்த நம்மளை எங்கால மைக்கு இப்படி நின்ட்டானா 5 நிமிஷமா இல்லை 1 டே 5000 கொடுத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்காரு. வேறு எந்த தலைவரும் தகுதி கிடையாது. அண்ணன் வந்து என்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னாரு. நான் அண்ணனை போய் சொன்னால் நிறையா சொல்லணும். ஏன்னா அண்ணன் எல்லா சங்கத்திலையும் மெம்பரு. என்னை பொறுத்தளவுக்கு நான் அங்கே வைக்கும் டிரைவர் அசோசியேஷனில் கூட அவர் நிரந்தர லைஃப் மெம்பரு ராதாரவி அண்ணன். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எங்கள் சங்கத்துக்கு அது வந்து ஒரு பிரச்சனையான காலத்தில் கூட எல்லாத்துக்கும் உதவி பண்ண போகும்போது போயிட்டு நம்ம உதவி பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த சங்கத்தில் மெம்பராகவே ஆகி அந்த சங்கத்தோட உறுப்பினர் உரிமையாக போராடி எங்கள் சங்கத்துக்கு இக்கட்டான நிலைமையெல்லாம் நிறைய உதவிகளை செஞ்சார். அதை எங்கள் சங்கம் இருக்க வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்னே. கண்டிப்பாக என்றென்றும் சம்மேளனத்தில் கூட நிறையா வருஷங்கள் அவர் வந்து நிர்வாகியாக இருந்து தொழிலாளர்களுக்காக நிறைய பிரச்சனைகளை தலையிட்டு சம்மேளன நிர்வாகியாக தொடர்ந்து அவர் செயல்பட்டார். அவருடைய நிர்வாக திறமெல்லாம் பார்த்து தான் நாங்கள்லாம் சம்மேளனத்துக்கு வந்தோம். எங்கள் இதில் கூட சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட ஒரு தடவை வீட்டில் பார்த்து அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி வீட்டுக்கு நேரடியாக கூப்பிட்டாரு. என்ன பிரச்சனை அங்கே நேரடியாக வாங்க அப்படின்னாரு. நிறையா கூப்பிட்டு எங்களை அட்வைஸ் பண்ணார். அப்போ என்னை பார்த்தமே சொன்னார், நீ தான் செந்திலாப்பான்னு. ஆமாண்ணே, உன்னைய பார்த்தா பெரிய ரவுடின்னு சொன்னாங்களாப்பா, நீ என்ன சின்ன பையன் மாதிரி இருக்க அப்படின்னார். இல்லைண்ணே, நான் எப்பயுமே இப்படித்தானே இருப்பேன். அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு நிறையா புத்துமதி சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம், 2 பேர் நீங்கள் சுமூகமாக போய் உங்கள் சங்கம்லாம் ரொம்ப கஷ்டப்படுற சங்கம், நீங்கள் ஒற்றுமையாக இருக்கனாரு. அண்ணன் சொன்ன அன்னைக்கு இருந்து எங்கள் சங்கத்தில் நாங்கள் ஒற்றுமையாக சிறப்பாக இருக்கோம். அதுக்கு கோடான கோடி அண்ணனுக்கு தான் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். மிக்க நன்றி அண்ணன், உங்களை வாழ்த்து சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. ரோட்டில் போகும்போது கூட ஒரு மனிதன் ஏதோ விழுந்துட்டான்னா டக்குன்னு தூக்கி விடணும்ல, அது தூக்கி விடுறத பட்டு அவன் விழுந்துட்டான் பார்த்தியான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அவர்களெல்லாம் சொன்னதினால்தான் நானும் இந்த வேகமாக நடந்து வர ஆரம்பித்தேன். ஏன்னா நம்மளை சொல்லக்கூடாது. நான் இதில் வந்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தில் சொன்னார்கள்.
கடைசியில் தேர்தல் ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் வரவே மாட்டார்கள் என்று ஆயிடுச்சு. நான் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவங்க வேலை தராங்க இவங்க வேலை தராங்கன்றதுனால உங்களுக்கு இதை குறைச்சிக்க சொல்லலை. ஆனால் நம்மால் ஒருத்தர் வேலை செய்கிறான், அவனோட போய் போட்டி போடாதீங்க. அவனுக்கும் வேண்டும் வேலை, நமக்கும் வேண்டும், அது இல்லைன்னு சொல்லலை, அதை ஒப்புக்கொள்கிறேன். அதனால் நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டாலே இந்த ஒரு யூனியன் அல்ல, பெப்சியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தான் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள்லாம் இருக்கும்போது, அதாவது அப்போ ஆக்டிவாக ரொம்ப இருக்கும்போது பெப்சியே கதின்னு கிடப்போம். கேட்டு பாருங்கள், சாமிநாதனுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி. நான் இந்த தகராறுக்கு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். எனக்கு அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 படம் போயிருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. 300 படம் போனாலும் 30,000 பேருடைய வாழ்த்து இருக்குல்ல, அது ஒன்று போதும். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். இப்போ கூட சாமிநாதன் அவரை சொன்ன வந்தார், இவர் வந்தார், எல்லாரும் வந்துடுறாங்க. செந்தில் கிந்தில் எல்லாரும் இருக்காங்க. செல்வமணி தன்னுடைய நிலையை சொல்லிவிட்டார், அதனால் அவர் இல்லை. நான் எப்பொழுதுமே நாடோடி மன்னனில் வந்த புரட்சித் தலைவரை போல் நீங்கள் மாடியில் இருந்து கீழே பார்க்கிறீர்கள், நான் கீழே இருந்து மேலே பார்க்கிறேன். இதுதான் வித்தியாசம். நம்ம மக்கள் மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது, பொதுவாக யாரும் கிடையாது. மிகவும் நல்லவர்கள், வல்லவர்கள். இந்த பாருங்களேன், இவ்வளோ தூரத்தில் வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ தான் அந்த கூட்டம் வச்சோம், இப்போ திருப்பி இந்த கூட்டம் வைக்கிறோம், வருவாங்களான்னு யோசித்தேன், வந்துட்டாங்க. நீங்கள் வந்ததற்கு மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் நிச்சயம் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன், நான் இருக்கும் வரை. ஒரு திருவிழா இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழாவில் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எப்பவுமே ஒரு சங்கத்தில் வெற்றி பெற்றால் நாங்கள் எல்லாம் போவோம். ஆனால் கிட்டத்தட்ட எங்கள் ஈசி மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க, எல்லா நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறது இந்த ஒரு வெற்றி விழாவில் தான் என்றாலே இந்த வெற்றி விழாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ தான் ராதா ரவி அண்ணன் சொன்னாங்க, கொஞ்சம் கேளுங்க இங்கே நான் பேசுகிறத, முக்கியமான மேட்ரு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது உதய் அப்படின்னாரு. நீங்கள் நிற்கிறப்பெல்லாம் உங்களை தலைவராக உட்காந்து வச்சாங்க, இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க தலைவராக நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பொறுத்தவரையிலும் உட்கார்றது நிற்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ராதாரவி அண்ணன் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. அவர் பேசுறதும் பார்க்கறதுக்கும் தான் கரடு முரடானவர். உள்ளம் ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர். உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடித்த நான் நேசிக்கிற ஒரு மனிதர் ராதாரவி அண்ணன் அவர்கள். அதனால் அவருடைய வெற்றியில் எப்பவுமே அதிகம் சந்தோஷப்படக்கூடியது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.